இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோல்டு. என்னடா கோல்டு பற்றி அடுத்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கோல்டை பற்றி தான் பேச போகிறேன். ஆக்சுவலாக வந்து 2024ல் ஜான் மந்தில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கோல்டு நீங்கள் வாங்குங்க, கோல்டோட ப்ரைஸ் ஏறப்போகுது, அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இது பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் வீடியோ. பட் கோல்டோட ப்ரைஸ் அதே மாதிரி இன்னைக்கு ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் 2025 மார்ச் வந்துட்டு நம்ம நான் சொல்லும் போது கோல்டோட ரேட் வந்து நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,000லேருந்து 47,000 48,000 இந்த லெவலில் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64,000லேருந்து 67,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு நீங்க கோல்டோட ப்ரைஸ். என்னால் எப்படி ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது? கிட்டத்தட்ட பார்த்தா 30% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ₹1,00,000 நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா ₹1,30,30,000 நீங்க உங்களுக்கு லாபம் கையில் நின்றுருக்கும். அதுக்கு மேலே தான் நிற்குமே தவிர அது கீழே குறைஞ்சிருக்காது. இன்னொன்று பெரிய அசட்டாக மாறிடுச்சு. வேர்ல்டு எக்கனாமியில் அதே மாதிரி அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவி ஏற்றதாக இருக்கட்டும், இடையில வந்து வார் நடந்துகிட்டு இருந்தது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும், அந்த வாரா இருக்கட்டும், எல்லாம் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே கோல்டோட பிரைஸ் கான்ஸ்டன்டா ஏறிட்டே இருந்தது. அது எப்படி என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத பற்றி நான் கண்டினியூஸாக ஒரு வீடியோஸ் போட போகிறேன். அதை சீரியஸாக கொண்டு போகலான்னு இருக்கிறேன் நான். அடுத்த வீடியோவில் எப்படி வந்து கோல்டோட வேல்யூ ஏறுது, ஏன் ஏறுது, அதை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும், ஃபியூச்சரில் கோல்டுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா, எப்போ வாங்கலாம், இப்போ வாங்கலாமா கோல்டை அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வீடியோஸ் போட போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் மோர் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் நாலேஜ் வளர்த்துக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.